ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைட்லி ஜேபிசிஏபி யூடியூப் சேனல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் பேங்கிங்கில் பார்ட் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம கான்செப்ட் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் பார்ட் 4. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் ஆர் த பர்பஸஸ் ஆஃப் டிசாஸ்டர் ரெக்கவரி சைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படின்றது இப்போ நீங்கள் உங்களுக்கு மேபி தெரிஞ்சுக்கலாம், பிஸ்னஸ் பிசிபின்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம நெட்ஒர்க்கில் வந்து ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் வந்து தடைப்படக்கூடாது, அது வந்து கண்டினியூஸாக எப்பயும் போல் நடக்கணும். சரிங்களா, அதுக்கு நம்ம ஒரு சில சேஃப்டி நம்ம என்ன அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றதுக்கு நம்ம எல்லாமே வந்து தயார் பண்ணி அதுக்கு நம்ம இயர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு டிசாஸ்டர் நடந்தால், அதாவது ஒரு ஃப்ளட்டோ இல்லை ஏதோ ஒரு டிசாஸ்டர் வந்து நடந்து நெட்ஒர்க் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா பிஸ்னஸை வந்து கண்டினியூ பண்ணணும். அது வந்து பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட சம்மந்தப்பட்டது தான் வந்து இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி சைட் அப்படின்றது. சரிங்களா, ஸோ to maintain the continuity of businesses activities of the CBS branches in case of central system or network failure. ஸோ மொத்தமாக வந்து எங்கேயோ ஒரு நெட்ஒர்க் ஃபெயிலியர் நடந்துச்சு அப்படின்னா கண்டினியூட்டி ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ், நம்ம பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி தடைபடக்கூடாது. ஏன்னா தடைப்பட்டுச்சு அப்படின்னா கஸ்டமர்ஸ் பாதிக்கப்படுவாங்க, எல்லாமே பாதிக்கப்படும். சரிங்களா, எஸ் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட். டு என்ஷூர் அன்இன்டரப்டட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிரான்ச்சஸ் அண்ட் ஆன்லைன் டெலிவரி சேனல்ஸ். சரிங்களா, பிரான்ச்சஸ் வந்து இன்டரப்ட் ஆகாமல், என்ன நடந்தாலும் இன்டரப்ட் ஆகாமல் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும். எஸ் கரெக்டு. டு ஆக்ட் அஸ் அ பேக்கப் ப்ரோவைடிங் ரிலையபிள் அண்ட் கண்டினியூஸ் ப்ராசஸிங் என்விரான்மெண்ட். டு ஆக்ட் அஸ் அ மார்க்கெட்டிங் டூல் கிடையாது. தேர்ட் ஒன் கரெக்டு, மார்க்கெட்டிங் டூல் கிடையாது. ஸ்பெசிஃபிக் பிரான்ச் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் கிடையாது, எல்லாமே ஆல் ஓவர் பேங்க் தான். சரிங்களா, ஸோ இந்த 3 தான் வந்து பர்பஸ் ஆஃப் டிசாஸ்டர் ரிகவரி சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான் அப்படின்னு எஸ்பிஐயில் வந்து பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற பேங்க்ஸில் சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட நீங்கள் ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா அதான் இது சேம் தான். டிசாஸ்டர் ரெக்கவரி சைட்டுன்றதும் இந்த பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான்ன்றதும் சேம் தான். என்ன நடந்தாலும் டிசாஸ்டர் நெட்ஒர்க் எதானாலும் அது இன்டரப்ட் ஆகாமல் கண்டினியூ பண்ணணும். நம்ம பக்கத்து பிரான்ச்சில் போய் நம்ம இதை பண்ணியிருப்போம். பிசிபின்றது நம்ம நெட்ஒர்க் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்து பிரான்ச்சில் போயிட்டு நம்ம அதை லாகின் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணி பார்ப்போம், இனிஷியேட் பண்ணி பார்ப்போம். அதான் வந்து இந்த பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான் அப்படின்றது. அது ஏன்னா நம்ம நெட்ஒர்க்கில் நம்ம பிரான்ச்சில் பிரச்சனை ஆனாலும் வி ஷுட் பி ஏபிள் டு கண்டினியூ த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வித்தவுட் எனி இன்டரப்ஷன். சரிங்களா, ஸோ அதான் கான்செப்ட். நான் சொன்னேன் இல்லையா, பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான் பிசிபி, டிசாஸ்டர் ரெக்கவரி. ஸோ இதுதான் அது நான் சொன்னதான் சீம்லெஸ்ஸாக நம்ம வந்து பேங்கிங் ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கான ஒரு இது. சரிங்களா, ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட்லி டிஸ்கிரைப் த ஃபியூச்சர்ஸ் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட், ஐஎஸ் ஆடிட். ஸோ இப்போ நம்ம வந்து இன்டர்னல் ஆடிட் நம்ம பார்ப்போம். அதில் என்னென்னா நம்ம டெபாசிட்ஸ் அண்ட் லோன் அக்கௌண்ட்ஸை வந்து ஆடிட் பண்ணுவாங்க, நம்ம பேங்க்லேருந்து இன்டர்னல் ஆடிட்டர் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டாச்சுரரி ஆடிட்டும் நடக்கும். சரிங்களா, ஸோ அது எல்லாமே வந்து நம்மளோட இது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. பட் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட் அப்படின்றது என்னென்னா, இப்போ நீங்கள் சேஃப்டி ஆடிட் பார்த்துருக்கீங்களா, வந்து அலாரம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, டே அலாரம், நைட் அலாரம், அதுக்கப்புறம் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, எமர்ஜென்சி இது சுவிட்ச் ஒர்க் ஆகுதா, இப்படி எல்லாமே வந்து சேஃப்டி ஆடிட்னு ஒருத்தர் வந்து சேஃப்டி ஆஃபீஸர் வந்து பார்ப்பாரு. ஸோ அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட்னு ஒன்று நடக்கும் பேங்க்கில். அது என்னென்னா நம்மளோட ஐடி சிஸ்டம்ஸ் அது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, செக்யூராக இருக்குது. ஏன்னா அதுவும் நம்ம ரொம்ப முக்கியமானது. ஏன்னா யாரும் வந்து நம்ம எதாவது ஆக்ட் பண்ணிடக்கூடாது, இல்லை வந்து நம்ம நெட்ஒர்க்கை வந்து ப்ரீச் பண்ணிடக்கூடாது. ஸோ அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால இந்த ஐடி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட்ன்றது நடக்கும். ஸோ அது வந்து அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐஎஸ் ஆடிட் ஹெல்ப்ஸ் இன் டிட்டர்மினிங் வெதர் அடிக்குவேட் செக்யூரிட்டி அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஆர் இன் பிளேஸ். எஸ் கரெக்டு. IS audit involves designing and installing new IT systems. இல்லை நியூ ஐடி சிஸ்டம்ஸை வந்து டிசைன் பண்ணுறது அவங்களோட வேலை இல்லை, அது வந்து கரெக்டாகான்னு பார்க்குறது அவங்களோட வேலை. IT has assist in evaluating the efficiency and effectiveness of the resource usage in computerized units. Yes, correct. IS audit focus only on detecting frauds and not on preventive controls. இதுவும் தப்பு. ஸோ 1 and 3 தான் கரெக்ட். சரிங்களா, ஸோ 1 and 3 is the correct answer. சரிங்களா, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட் சிஸ்டமேட்டிக் எக்ஸாமினேஷன் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷனோட இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, அதோட ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, கண்ட்ரோலு, பீப்புள், அதெல்லாம் வந்து எஃபிஷியண்ட்டாக வேலை செய்தா, ப்ராப்பராக யூட்டிலைஸ் ஆயிருக்கா,
ஃப்ராட்ஸை வந்து தடுக்க முடியுமா, இப்படி எல்லாமே அதோட இன்டெகிரிட்டி என்னவா இருக்குது, கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அவைலபிலிட்டி, ஸோ இப்படி எல்லாத்தையும் பார்க்குறது தான் வந்து ஐஎஸ் ஆடிட். சரிங்களா? ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங், பிபிஆர். பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்கிறது என்னன்னா, ஸோ எப்படி வந்து டெக்னாலஜியை வச்சு நம்மளோட பிஸ்னஸோட ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அதான் வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ரீஅலைன் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ப்ராசஸ் வித் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் நியூ டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம். எஸ். டு இம்ப்ளிமெண்ட் ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னல் பேங்கிங் இல்லை, இப்போ நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கோம் எல்லாமே. சரிங்களா? அதனால ட்ரெடிஷ்னல் மேனுவல் பேங்கிங்ஸை வந்து நம்ம எஃபிஷியன்ட் பண்ணுறது நம்ம வேலை இல்லை. To utilize best business practices supported by technology for improved service delivery. Yes, correct. To deliver enhanced customer value by aligning process with technology platforms. So 1, 3 and 4 option B is the correct answer. சரிங்களா? ஸோ கீ அப்ஜெக்டிவ் என்னென்ன, பிஸ்னஸ் ப்ராசஸிங் ரீஇன்ஜினியரிங் என்னென்ன, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் என்ன, ரீடிசைன் அண்ட் ரீதிங்கிங் ஆஃப் பிஸ்னஸ் ப்ராசஸ் டு அச்சீவ். ஸோ நம்மளோட பிஸ்னஸை வந்து ரீடிசைன் அண்ட் ரீடிசைன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டு, சர்வீஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, காஸ்ட் கட்டிங்கு, ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட், இப்படி எல்லாத்தையும் வந்து ஒரு ஆப்டிமல் இதில் வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக தான் வந்து அதான் வந்து இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் அப்படின்றது. ஸோ இதில் என்னென்ன எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ப்ராசஸ் வந்து நம்ம திங்க் பண்ணணும். இது வந்து ஓல்டு ப்ரொசீஜர் வந்து நியூ ப்ரொசீஜருக்கு மாற்றுறது, டெக்னாலஜியை வச்சு நம்ம இன்னும் எப்படி சர்வீஸ் என்ஹான்ஸ் பண்ணுறது, லெவரேஜ் பண்ணுறது, கஸ்டமர் வேல்யூ வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ரோல்ஸ். சரிங்களா? Okay, which device is used to convert signals between analog and digital formats, both from digital to analog and analog to digital? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோடம். ஸோ இது கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோடமோட ஃபுல் ஃபார்ம் என்ன, மாடுலேட்டர் டிமாடுலேட்டர், அதான் மோடமோட ஃபுல் ஃபார்ம். சரிங்களா? ஸோ மோடம் இஸ் a device that enables computers and other devices to connect to the internet. ஸோ நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒய்ஃபை கனெக்ஷன்லாம் வச்சுருப்போம். நம்மளோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் யார், இப்போ ஏர்டெல்னா ஏர்டெல், ஜியோனா ஜியோ. சரிங்களா? நம்ம கம்ப்யூட்டர் வேலை இந்த நம்ம என்ன ரவுட்டர் இருக்கும். ரவுட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பிசி, நம்மளோட மொபைல், நம்மளோட டிவி, இப்படி எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போது ரவுட்டர் வந்து என்ன பண்ணும், எல்லாத்துக்கும் இப்படி பிரித்து கொடுக்கும். பட் ஆனால் இந்த மோடமோட வேலை என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து வருது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து டிஜிட்டலாக தான் கொடுக்கணும், அனலாக கொடுக்க முடியாது. வெளியிலேருந்து வர்றது வயர் மூலயமா வரும், அது என்ன வரும், அனலாக வரும். ஸோ அந்த அனலாக் சிக்னல்ஸை கம்ப்யூட்டருக்கு புரியும்படி டிஜிட்டலாக மாற்றி கொடுக்க வேண்டியதான் மோடம். அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேருந்து வர டிஜிட்டல் சிக்னலை எப்படி கேபிள் மூலியமாக கடத்துறது, அனலாக மாற்றுறது. ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து மாடுலேட்ஸ், டிமாடுலேட்ஸ். சரிங்களா? ஸோ மோடம் தான் வந்து ஏர்டெல் அந்த வயர்லேருந்து வர்ற இதை வந்து டிஜிட்டலாக கம்ப்யூட்டருக்கு மாற்றக்கூடியது. அப்போ ரவுட்டரோட வேலை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ரவுட்டரோட வேலைன்றது எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறது தான் வந்து ரவுட்டரோட வேலை. சரிங்களா? ரவுட்டர்லேருந்து தான், ஏன்னா ரவுட்டர் வந்து ஒரு இது மாதிரி ஹப்பு மாதிரி, அதில் தான் நமக்கு வந்து டிவி, மொபைலு, கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே நம்ம பிரித்து எடுத்துப்போம். சரிங்களா? அது மட்டும் தான் ரவுட்டரோட வேலை. பட் இந்த சிக்னலை மாற்றி கொடுக்குறது வந்து மோடமோட வேலை. சரிங்களா? ஓகே. விச் நெட்வொர்க் டோபாலஜி இஸ் மோஸ்ட் வல்னரபிள் டு செக்யூரிட்டி பிரீச்சஸ்? ஸோ இது வந்து பஸ் டோபாலஜி தான் ஆன்சர். ஸோ டோபாலஜினா ஃபஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஒரு நெட்வொர்க்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நெட்வொர்க்ன்றது என்ன, இன்டர் கனெக்ஷன் ஆஃப் டிவைசஸ். சரிங்களா? ஸோ டிவைஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு 4 இப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுதான் வந்து டோபாலஜி. அது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கனெக்ட் ஆகிருக்கும், டிஃப்ரெண்ட் மெத்தடில் கனெக்ட் ஆகிருக்கும். அதை ஒன்று ஒன்றா தான் வந்து அந்த பேஸ் பண்ணி தான் ஸ்டார் டோபாலஜியா, ரிங் டோபாலஜியா, பஸ் டோபாலஜியா, மெஸ்டோலஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பஸ் டோபாலஜி இப்போ இதை மறந்துடுங்க. இப்போ டோபாலஜின்றது கனெக்டட் டிவைசஸ் த்ரூ ஏ நெட்வொர்க்கு. சரிங்களா? அது எப்படி எந்த ஷேப்பில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் வந்து ஸ்டாரு, ரிங்குன்றது மாறும். அப்போ பஸ் டோபாலஜின்றது என்னென்னா, பஸ் டோபாலஜி ஒரு இதில் இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். டிவைஸ் 1, டிவைஸ் 2, டிவைஸ் 3, டிவைஸ் 4, டிவைஸ் 5. ஸோ சிங்கிள் ஒரு இதில் இப்படி எல்லாமே கனெக்டாக இருக்கும். சரிங்களா? டேட்டா ஃப்ளோ வந்து இந்த ஒரு இதில் தான் ஆகும். சரிங்களா? ஸோ பஸ் டோபாலஜி ஆல் டிவைசஸ் ஷேர் ஏ காமன் கம்யூனிகேஷன் மீடியம். நான் சொன்னேன் இல்லையா, இப்படி எல்லா டிவைஸுமே வந்து ஒரு காமன் கம்யூனிகேஷன் மீடியமாக ஷேர் பண்ணுது. அப்போது the data sent by one devices is visible to all other devices on the network, easier for one to intercept. ஸோ அப்போ ஈஸியாக வந்து ஒருத்தரால் வந்து அதை எடுத்துட முடியும். ஸோ செக்யூரிட்டி அவ்வளோவா இல்லை, ஒரு என்கிரிப்ஷன் இல்லை, ப்ரைவசி இல்லை அப்படின்றது தான். சரிங்களா? ஸ்டார் என்னவா இருக்கும், சென்ட்ரல் ஹப்ல இருந்து இப்படி இருக்கும் ஸ்டார் டோபாலஜி. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டினில் பார்ப்போம்.
அதே மாதிரி ரிங் டோபாலஜி, மெஷ் டோபாலஜி அப்படின்னு இருக்குது சரிங்களா. ஸோ இதில் மோஸ்ட் எது வல்லரபுள் அப்படின்னா பஸ் டோபாலஜி தான் வந்து மோஸ்ட் வல்லரபுள். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஷிஃப்ட் சிஸ்டம்? ஸோ ஷிஃப்ட்னா என்ன? ஷிஃப்ட்ன்றது ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் சரிங்களா. ஸோ ஷிஃப்ட்ன்றது ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்மு. இது வந்து இன்டர் பேங்க், இட்ஸ் குளோபல் லெவலில் இன்டர் பேங்க் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் ஆன குளோபல் லெவல் சரிங்களா. ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து இங்கேயும் ஒரு பேங்க்கு ஒரு ஃபாரின் லெவலில் ஒரு பேங்க் கூட ஒரு டிரான்சாக்ஷன் வச்சுக்குது அப்படின்னா அதற்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் வந்து இந்த ஷிஃப்ட் சரிங்களா. இன்டர் பேங்க் குளோபல் இன்டர் பேங்க் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் சரிங்களா. ஸோ இது எது கரெக்டாக கேட்டிருக்காங்க. ஷிஃப்ட் ஆப்ரேட்ஸ் ஒன்லி டூரிங் ஸ்டாண்டர்ட் பேங்கிங் ஹவர்ஸ், இல்லை அது 24/7 வந்து அது வந்து ஆப்ரேட் ஆகும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. ஸ்டாண்டர்டைஸ்ட் மெசேஜ் ஃபார்மட்ஸ் ஃபார் இன்டர் பேங்க் ஃபைனான்ஷியல் கம்யூனிகேஷன், எஸ் கரெக்டு. ஷிஃப்ட் என்ஷூர்ஸ் கான்ஃபிடென்சி அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அன்அத்தரைஸ்ட் டிஸ்க்ளோசர், எஸ் கரெக்டு. அது அந்த மெசேஜிங் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், கான்ஃபிடென்ஷியல்ட்டாக இருக்கும், ப்ரொடெக்டடாக இருக்கும் சரிங்களா. லிமிட்டட் டு டொமஸ்டிக் பேங்கிங் இல்லை, இது வந்து நான் சொன்னேன் குளோபல் சரிங்களா. டொமஸ்டிக் பேங்கிங் கிடையாது, குளோபல் இது வந்து 24/7 வந்து ஆப்ரேஷனல். ஓகே, ஷிஃப்ட் அசியூம்ஸ் ஃபைனான்சியல் லைபிலிட்டி ஃபார் வேலிடேட்டட் மெசேஜ் ஃப்ரம் என்டிட்டி டு எக்ஸிட் வித்தின் திஸ் நெட்வொர்க், எஸ் கரெக்ட். ஸோ 2, 3, 5 and 6 ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் தான் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஷிஃப்ட் சரிங்களா. இது ஆன்சர் பின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டு சரிங்களா. 24 hours டே, 7 days a week, 365 days a year, 24/7 சரிங்களா. ஸ்டாண்டர்ட் மெசேஜ் ஃபார்மேட்ஸ் சரிங்களா. ஸோ கான்ஃபிடென்ஷியலாகவும் இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம் மெசேஜை ஷேர் பண்ணியிருக்கு. இது வந்து பேமெண்ட் ஒரு செட்டில்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் மட்டும்தான் இதோட வேலை சரிங்களா. ஓகே, which of the following statements correctly describe features of white label ATMs? ஸோ ஒயிட் லேபிள், க்ரீன் லேபிள், ப்ரௌன் லேபிள், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏடிஎம்ஸ் இருக்குது. ஸோ ஒயிட் லேபிளோட ஏடிஎம்ஸ்னா என்னென்ன அப்படின்னா நான் பேங்க் இஸ் ஓன்டு பை நான் பேங்க் என்டிட்டிஸ் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கரெக்ட், ஓன் பை நான் பேங்க் என்டிட்டிஸு. அவங்க டெபாசிட் சிடிஎம் இருக்கும், சிடிஎம் சொல்லுவாங்க தெரியுமா, கேஷ் டெபாசிட் மிஷின். அவங்க சிடிஎம் அவங்க வந்து ஒன்லி வித்ட்ரால் மிஷின் தான் வைக்க முடியும், சிடிஎம் வைக்க முடியாது. கேஷ் அவங்க டெபாசிட் கேஷ் வாங்க முடியாது. ஸோ அது கிடையாது. ஒன்லி காஸ் இஷ்யூட் பை பேங்க்ஸ் அண்ட் ஆர்பிஐ அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூஷன் கேன் பி யூஸ்ட் எஸ், எஸ் கரெக்ட். டூ நாட் டிஸ்பிளே பிராண்டிங் ஆஃப், எஸ் கரெக்ட். நோ, அவங்க டேரெக்டாக ஃபீஸை சார்ஜ் பண்ண முடியாது. ஆப்ரேட்டர்ஸ் கேன் earn ரெவன்யூ த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட், எஸ் கரெக்ட். ஸோ 1346 ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட். ஸோ ஒயிட் லேபிள் ஏடிஎம்ன்றது என்னன்னா தே ஆர் நாட் ஓன்டு பை பேங்க்ஸ். நம்ம பேங்க் வைக்கிற ஏடிஎம் கிடையாது, இது ப்ரைவேட் நான் பேங்க் என்டிட்டி வந்து வைக்கிறது. இப்போ வந்து இந்தியா ஒன் பேமெண்ட்ஸ், இட்டாச்சி பேமெண்ட்னு இருக்கும். ஸோ இப்படி இது இருக்கிறனால பேங்க்கோட இது இல்லாதனால அதோட எந்த லோகோவும் இருக்காது சரிங்களா. ஒரு காமன் ஏடிஎம்மாக தான் இருக்கும். எந்த கார்டு வேணால் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி டெபாசிட் அவங்க சிடிஎம் வைக்க முடியாது, அவங்க டெபாசிட் அக்செப்டன்ஸ் வைக்க முடியாது. தே ஆர் இன்டர் ஆப்பரபிள், எஸ் கரெக்ட். டூ நாட் கேரி எனி பேங்க் லோகோ, செப்பரேட் பேங்க் லோகோ இருக்காது, ஏன்னா அது வந்து பேங்க்கோடதே கிடையாது அப்படின்றனால. அதே மாதிரி தே கேனாட் சார்ஜ் ஃபீஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த கஸ்டமர்ஸ், தே ஏர்ன் த்ரூ இன்டர்சேஞ்ச் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மட்டும் தான் அவங்களுக்கு வரும். அப்புறம் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், அந்த ஏடிஎம்ல வந்து நிறைய நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா, அது மூலியமாகவும் அவங்க ஏர்ன் பண்ணிப்பாங்க. ஓகே, லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ப்ரோட்டோகால் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி பிரைமரி டிபெண்டன்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ லேன்னா என்னென்னா நெட்வொர்க்குன்றது என்னது, கனெக்டட் டிவைசஸ் தான் வந்து ஒரு நெட்வொர்க்காக வந்து ஃபார்ம் ஆகும். லேன் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். லோக்கல் ஏரியான்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பில்டிங்குள்ள ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்குள்ளே இருக்கிற டிவைசஸ் எல்லாம் கனெக்ட் ஆகி இருந்துச்சு, ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லேனு. அதே மாதிரி வேனுன்னு இருக்கும், ஒய்டு ஏரியா நெட்வொர்க்குன்னு இருக்கும் சரிங்களா. இது மேன்னு இருக்கும், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்குன்னு இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய ஊரில் உள்ளது எல்லாம் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ லேன்ன்றது நம்ம ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னா அந்த பிரான்ச்சுக்குள்ளே ஒரு பில்டிங் இருக்குது, அந்த ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அந்த பில்டிங்குள்ளே கனெக்ட் ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் சரிங்களா. ஸோ அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா அடாப்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த அடாப்டர் வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ஐசி, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நீங்கள் சிஸ்டமில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஈத்தர்நெட் கேபிள் ஒன்று வரும், அதை கனெக்ட் பண்ணால் தான் நமக்கு நெட்வொர்க்கே கிடைக்கும். நம்ம பேங்க்லாம் வந்து எதில் கனெக்ட் இருக்குது, இன்டர்நெட்டா இல்லை நம்ம சிஸ்டம்லாம் எதில் கனெக்டாக இருக்கும், இன்டர்நெட்டா இல்லை இன்ட்ராநெட்டா? இன்டர்நெட்டுன்றது என்னன்னா
வேர்ல்டு வைடா அது இன்டர்நெட் வேற, இன்டர்நெட் வேற. நம்ம பேங்க்ஸ்ல நம்ம யூஸ் பண்றது எல்லா இது பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராநெட்ன்றதுன்னா நம்ம ஆர்கனைசேஷனோட ஒரு நெட்ஒர்க்கில் தான் வந்து இது கனெக்ட் ஆகும். இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ வித்தின் ஆர்கனைசேஷன் அது மட்டும் தான் இன்ட்ராநெட் அப்படின்றது. இந்த இன்ட்ராநெட் நமக்கு கீழே வந்து நமக்கு நெட்ஒர்க் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு சில நேரம். அதெல்லாம் என்னன்னா, நம்ம ஒரு லேண்ட் ஒயர் இருக்கும் நெட்ஒர்க் கனெக்ஷன், அதை நம்ம கனெக்ட் பண்ணா தான் வந்து நமக்கு அங்கே நெட்ஒர்க் கிடைக்கும், சரிங்களா? அந்த தான் வந்து அடாப்டர்னு சொல்லுவாங்க. லோட் ஆஃப் அடாப்டர்ன்றது என்னன்னா, அந்த ஹார்ட்வேர் காம்பனன்ட் இன்ஸ்டால்ட் இன் ஈச் டிவைஸ் கம்ப்யூட்டர் பிரிண்டர் நம்ம எல்லாத்துலேயுமே அதை கனெக்ட் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா அப்போனா தான் அது கனெக்ட் ஆகும், அந்த நெட்ஒர்க் கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து மற்ற இந்த ஹப்ஸு ரவுட்ரு சுவிட்சஸ்லாம் வந்து அதோட இது வந்து வேற, அதோட பர்பஸ் வந்து வேற. அடாப்டர் தான் வந்து மெயின், சரிங்களா? ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்? ஸோ இது யார் அட்வான்டேஜ்னா, ஏதாவது பாசிட்டிவாக இருந்தால் அது நாட் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு போயிடலாம். இட்ஸ் எனேபிள் ஷேரிங் ஆஃப் டேட்டா அண்ட் ரிசோர்ஸஸ் எஃபிஷியன்ட்னு சொல்கிறாங்க. அப்போ இது டிஸ்அட்வான்டேஜ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? ஹை காஸ்ட்ன்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு ஓகே, ஸ்மால் ஏரியான்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஓகேவா? அப்போ ஆன்சர் டி. ஸோ லேன் பார்த்தாச்சு, ஓகே. வாட் இஸ் ஷிஃப்ட் பிரைமரி ஓனர்ஸ் இப்போ தான் பார்த்தோம். ஷிஃப்ட்ன்றது என்னன்னா ஒரு குளோபல் மெசேஜிங் நெட்ஒர்க் ஃபார் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சரிங்களா? ஜஸ்ட் மெசேஜிங் நெட்ஒர்க் மட்டும்தான், இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிற ஒரு இது மட்டும்தான், சரிங்களா? ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் சொல்ல மறந்துட்டு, சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைடு இன்டர்பேங்க் ஃபைனான்சியல் டெலிகம்யூனிகேஷன். சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர்பேங்க் ஃபைனான்சியல் டெலிகம்யூனிகேஷன், சரிங்களா? ஸோ இட் சப்போர்ட்ஸ் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வரும், பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனு, ட்ரேடு ஃபினான்ஸு. ஸோ இது வந்து டைரெக்டாக வந்து பேமெண்ட்டை செட்டில் பண்ணுறது இல்லை, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரேடு ஃபினான்ஸ் மெசேஜ், செக்யூரிட்டி ட்ரெஷரி டிரான்சாக்ஷனு, செக்யூரிட்டி செட்டில்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதெல்லாம் தான், சரிங்களா? இது பெல்ஜியம் பேஸ்டு கோஆப்ரேட்டிவ், சரிங்களா? ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிவைசஸ் கேன் யூஸ் வயர்லெஸ் கனெக்டிவிட்டி? வயர்லெஸ் கனெக்டிவிட்டி வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணி கேட்குறாங்க? பிரிண்டர், தெர்மோஸ்டாட், பீஸ், ஆல் ஆஃப் த அபவ், சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஈஸி தான், காமனாக நம்ம கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருந்தாலே வந்து இதெல்லாம் வந்து நம்ம நீங்கள் சொல்லிடலாம், சரிங்களா? ஓகே, விச் நெட்ஒர்க் டோபாலஜி இஸ் மோஸ்ட் வைட்லி அடாப்டட் ஃபார் ஈஸி யூஸ் இருப்பார்? நான் இப்போ தான் சொன்னேன், பஸ் டோபாலஜி நம்ம பார்த்தோம், ஒரு சிங்கிள் இதில் கண்டாகிறது வந்து பஸ் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜின்றது சென்ட்ருக்கு ஹப் இருக்கும், அது எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும், டிவைஸ் 1 2 3 அப்படின்ட்டு. ஸோ த ஆன்சர் இஸ் ஸ்டார் டோபாலஜி தான் வந்து நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், சரிங்களா? லேஅவுட் ஆஃப் டிசைன் ஆஃப் த நெட்ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் கனெக்ட்ஸ் வேரியஸ் டிவைசஸ் சிஸ்டம் அண்ட் சர்வர்ஸ், சரிங்களா? எந்த லேஅவுட்டில் அது கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது, சரிங்களா? அப்போ அந்த லேஅவுட்ன்றது ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், நமக்கு அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டியை கொடுக்கணும், எல்லாமே நமக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், செக்யூரிட்டி ரிலையபிலிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கணும், சரிங்களா? அப்போ ஸ்டார் டோபாலஜின்றது நமக்கு அது ஈஸியாக இருக்குது, ஏன்னா இது வந்து சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் இருக்கும் நமக்கு, ஈஸி ஆஃப் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர். நான் டயக்ராம் இருக்குன்னு பாருங்க, இதுதான். ஸோ இதான் அந்த சென்ட்ரலைஸ்டு இது டிவைஸ் 1 2 3 இந்த மாதிரி கனெக்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு சென்டராக இருக்கிறனால நமக்கு இதோட ஸ்கேலபிலிட்டி, ரிலையபிலிட்டி, செக்யூரிட்டி எல்லாமே வந்து நமக்கு நல்லா இருக்குது. ஸ்டார் டோபாலஜி தான் வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட் லேஅவுட் ஃபார் நெட்ஒர்க், சரிங்களா? ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் நோஷன்ஸ் அபவுட் பிஸ்னஸ் எத்திக்ஸ் இஸ் நாட் எ மித்? ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ் cannot be managed. Business is just corporate social responsibility இல்லை. Business ethics plays an important role in daily decision making and resolving ethical dilemmas in organization. So answer is D. ஸோ இது வந்து ஒரு 7 மித்ஸ் இருக்குது, இந்த மித்ஸை நீங்கள் வாசித்தாலே உங்களுக்கு வந்து புரியும், இதெல்லாம் ஜென்ரல் தான், நீங்கள் உங்களுக்கு ஏதோ பெரிய இதெல்லாம் இல்லை, நீங்களே இதை வாசித்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். பிஸ்னஸ் எத்திக்ஸ் சேஞ்சஸ் ஹூ பீப்புள் ஆர் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் தேர் பிஹேவியர் அப்படின்னு. ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸை படிச்சுட்டா, மித்துனா என்ன, ஒரு மூட நம்பிக்கை மாதிரி, சரிங்களா? ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸை வந்து படிச்சுட்டா அது வந்து பீப்புளை மாற்றிடும், செஞ்சிடும், அவங்களோட பிஹேவியர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ரியாலிட்டி என்னென்னா, அவங்களோட ஹெல்ப்ஸ் இன் மேனேஜிங் வேல்யூஸ் அண்ட் ரிசால்விங் கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் தேர் பர்சனல் அண்ட் ஆர்கனைசேஷனல் எத்திக்ஸ், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 7 மித்ஸ் இருக்குது, இது நீங்கள் படித்தாலே வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும், சரிங்களா? அதெல்லாம் ஜென்ரல் தான். ஓகே, அவர் இன்டர்னல் ரியாக்ஷன்ஸ் டு அதர்ஸ் ஆர் பிரைமரிலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அவர் சோசியல் நார்ம்ஸ். ஸோ இப்போ நமக்குன்னு நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளோட வளர்ந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்து நமக்குன்னு ஒரு பிலீஃப்ஸ் இருக்கும். ஒரு சில பேர் வந்து ரொம்ப சாமி பக்தியாக இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சிலலாம் வந்து தப்புன்னு தோணும், ஒரு சின்ன ஒரு எறும்பை கொல்றது கூட ஒரு சில பேருக்கு வந்து தப்புன்னு தோணும், அது இன்னொருத்தருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்றது தோணும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க அவங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும். அப்போது நம்மளோட இன்டர்னல் ரியாக்ஷன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி நம்மளோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னா, நம்மளோட அந்த பிலீஃப்ஸ் அண்ட் சோசியல் நார்ம்ஸை பொறுத்து தான் இருக்கும், சரிங்களா?
சோசியல் நார்ம்ஸ் சடன்லி இன்ஃப்ளூயன்ஸ் பிஹேவியர், பட் இன்டர்னல் ரியாக்ஷன்ஸ் ஆர் primarily driven by our personal beliefs and perceptions. So social norms certainly influence behavior, but internal reactions, அப்போ இன்டர்னல் ரியாக்ஷன்ஸ் இது சாரி ஆன்சர் வந்து பி, அவர் பிலீஃப்ஸ் அண்ட் பெர்செப்ஷன்ஸ் தான், சோசியல் நார்ம்ஸ் கிடையாது. சரிங்களா, ஆன்சர் வந்து பி, தப்பாக இருக்குது. சரிங்களா, ஸோ அதான் நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட பிலீஃப் என்ன, நம்ம எப்படி வந்து நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து நம்மளோட இன்டர்னல் ரியாக்ஷன் இருக்கும். சரிங்களா, ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பிஸ்னஸ் வேல்யூஸ் ஆர் கரெக்ட்? Business values represent the core principles or standards that guide the way business is done. Yes. பிஸ்னஸ் வேல்யூஸ்ன்றது ஒரு பிரின்சிபல்ஸ், ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ், அது எப்படி வந்து பிஸ்னஸ் வந்து நடக்கணும் அப்படின்றதுக்கு கரெக்டு. பிஸ்னஸ் வேல்யூஸ் ஆர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் சேஞ்ச் ஃப்ரீக்வெண்ட்லி. இல்லை, அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டானது. ஃப்ரீக்வெண்ட்லி பிஸ்னஸ் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்தா அந்த பிஸ்னஸ் வேல்யூஸ்லாம் மாறாது. இன்ஃப்ளூயன்ஸ் த ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அண்ட் ட்ரைவ் ஹவு அண்ட் ஒய் ஆக்ஷன்ஸ் ஆர் டேக்கன். எஸ், கரெக்டு. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இல்லை. 1 and 3 ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட். சரிங்களா, ஸோ பிஸ்னஸ் வேல்யூஸ்ன்றது ஒரு ஃபண்டமெண்டல் பிலீஃபு, எப்படி வந்து ஒரு கம்பெனி வந்து ஆப்ரேட் ஆகணும், எப்படி வந்து டிசிஷன் எடுக்கணும், எப்படி அது எவால்வ் ஆகணும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு, ஒரு பிரின்சிபல்ஸ் இல்லைனா ஒரு கைட்லைன்ஸ். சரிங்களா, ஸோ அது வந்து பிஸ்னஸ் பொறுத்து மாறாது, அது வந்து ஒரு காமனானது தான். சரிங்களா, ஸ்டேபிள் ஓவர் டைம், தி வேல்யூஸ் ஆர் டென் டு ரிமைன் ஸ்டேபிள் ஓவர் டைம். சரிங்களா, ஓகே. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. சரிங்களா, டிமாண்ட், இன்வெஸ்டர் ரியாக்ஷன் அதெல்லாம் வேணாம், தேர் பிரைமரி இன்டர்னல் டு தி ஆர்கனைசேஷன். சரிங்களா, ஓகே. ஸோ இது ஒரு கொஸ்டின் இருக்குது. இஃப் யூ ஆர் அன் HR ப்ரொஃபஷனல் அட் a reputed company, one of your close friends who also works in the same company invites you for the dinner with his family. During the meal, his mother casually asks you, so tell me, when is the next round of increments and promotion happening at your company, and how is my son doing, will he get promoted அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹெச்ஆராக இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு அதிலே கம்பெனியில் எம்ப்ளாயாக இருக்கார். அப்போது ஒரு வெளியே நீங்கள் 2 பேருமே வந்து மீட் பண்ணிக்கும் போது, ஃபேமிலியோட அவர் உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் எல்லாம் மீட் பண்ணிக்கும் போது உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, எப்போ வந்து ப்ரொமோஷனு இன்க்ரிமெண்ட்லாம் போக போது, என் பையன் எப்படி பண்ணிகிட்டு இருக்கான், அவன் ப்ரொமோஷன் ஆவானா மாட்டானா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இன்டர்னல் டைம்லைன்ஸ் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஹெச்ஆர்னா உங்களுக்கு எல்லாமே நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ பாலிசிஸ் ஆன் டேட்டா கான்ஃபிடென்சி. ஸோ ஒரு எத்திக்ஸ்னால் என்ன, ஒரு நீங்கள் எத்திக்ஸ் படிச்சிருந்தீங்க, எத்திக்கலாக நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் பாலிசிஸ் இருக்குது. நீங்கள் இன்டர்னல் டேட்டா வந்து வெளியே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஹெச்ஆராக வந்து நீங்கள் ஒரு பாலிசி இருக்குது. ஸோ அப்போ எப்படி வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டோன்ட் வரி, ஹி இஸ் டூயிங் கிரேட், ஐ ஹவ் சீன் ஹிஸ் ஃபைல், ஐ திங்க் ஹி இஸ் கெட்டிங் எ ப்ரொமோஷன் சூன். இது கரெக்டாக இருக்குமா? இல்லைனா சாரி, ஐ கான்ட் டிஸ்க்ளோஸ் சச் இன்ஃபர்மேஷன் ஈவன் தோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆன்சர் பி தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது சி இருக்காது. யூ ஹேவ் ஜஸ்ட் ஹேட் ஹெச்ஆர் மீட்டிங், லெட் மீ டெல் யூ எவ்ரிதிங் கம் நெக்ஸ்ட். ஸோ ஆன்சர் பி தான் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா, என்ன தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஸோ நம்ம எத்திக்கலாக பிஹேவ் பண்ணணும். சரிங்களா, ஓகே. ஸோ ஹெச்ஆர் ப்ரொஃபஷனலோட வேலை என்ன? கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஃபஸ்ட்டு, நான் டிஸ்க்ளோசர் ஆஃப் சென்சிட்டிவ் இன்டர்னல் இன்ஃபர்மேஷன், பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடாது, ஃப்ரெண்டு இல்லை அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. இன்டெகிரிட்டி, கம்பெனியோட பாலிசிஸை நம்ம அப்சர்வ் பண்ணணும். ப்ரொஃபஷ்னலிசம், எஸ். பவுண்ட்ரிஸ், ட்ரஸ்ட்டு, ஸோ அந்த ட்ரஸ்ட்டை காப்பாற்றணும். சரிங்களா, ஓகே. அன்எத்திக்கல் பிஹேவியர் அட் ஒர்க் பிளேஸ் கேன் பி காஸ்ட் டியூ டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங்? லேக் ஆஃப் ஃபியர் ஆஃப் ஆக்ஷன், எஸ். பயம் இல்லாதது, நம்ம பண்ணுறதுக்கான விலைகளுக்கு நம்ம எந்த பயமுமே இல்லை அப்படின்னா அன்எத்திக்கல் நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கோ எம்ப்ளாயீஸும் அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. க்ளோஸ் சர்வலன்ஸ் இல்லை, நடக்க வாய்ப்பு இல்லை. க்ளோஸ் சர்வலன்ஸ்னால் நம்ம பண்ண மாட்டோம் அன்எத்திக்கலாக. சரிங்களா, அப்போ 1 and 2 தான் வந்து ஆன்சர். ஸோ அன்எத்திக்கல் பிஹேவியருக்கான காரணம் என்னென்னா, நான் அவைலபிலிட்டி ஆஃப் கோட் ஆஃப் எத்திக்ஸ் மேனல், அது இல்லைன்னா நடக்கும். ஒரு நம்ம பண்ணுற ஆக்ஷனுக்கான விளைவுகளுக்கு நினச்சி நம்ம பயம் இல்லைன்னா நம்ம பண்ணுவோம். அன்ரியலிஸ்டிக் டார்கெட்ஸ், ஸோ ப்ரெஷர் டு அன்ரியலிஸ்டிக் டார்கெட்ஸ் கேன் ட்ரைவ் எம்ப்ளாயிஸ் டு அடாப்ட் எத்திக்கல் சர்வீஸ். கரெக்டு. கோ எம்ப்ளாயிஸோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னாலும் நடக்கலாம். நம்மளோட லீடர் வந்து நம்மளோட பாஸ் வந்து கரெக்டாக நம்மளை வழி நடத்தினாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஓகே. ஸோ வேல்யூஸ் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ் தட் ஆர் டிசேபிள் ஃபார் ஆல், சச் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ வேல்யூஸ்ன்றது அது ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் தட் ஆர் டிசேபிள் ஃபார் ஆல். சச் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அது மாறிட்டே இருக்குமா? கிடையாது. டூ நாட் ரிஃப்ளெக்ட் கம்பிட்டன்சஸ், கரெக்டு. ஃபிக்ஸ்டும் கிடையாது. சரிங்களா, ஸோ ஆன்சர் வந்து பி தான். சரிங்களா, ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கம்பிட்டன்ஸ் அண்ட் மொராலிட்டி. ஸோ வேல்யூன்றது என்ன? நாட் what is moral but also guide professional and personal standards of behavior. சரிங்களா, ஸோ few in number.
அது வந்து லிமிட்லெஸ் அப்படின்னு கிடையாது. ஸ்ட்ராங் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம்னா அது வந்து நம்ம லிமிட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து யுனிவர்சல் அப்ளிகபிலிட்டி தான். ஸ்பெசிஃபிக் பீப்புள் ஆர் சிச்சுவேஷன் அப்படின்னு கிடையாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து வேல்யூஸோட விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வேல்யூஸ். They define the core principles that guide how business is conducted. Yes, they frequently change. இல்ல. Yes, correct. Yes, correct. 1, 3 and 4 answer B. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஜென்ரல். இந்த பிஸ்னஸ் வேல்யூஸ், எத்திக்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஜென்ரல். இது நீங்கள் படிக்காமல் போனால் கூட நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடுவீங்க, ஈஸியாக மார்க் வாங்கிடுவீங்க. ஸோ இதை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற இது இல்லை, நெசசிட்டி இல்லை. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வாசித்தாலே வந்து ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுடலாம். Which of the following correctly defines ethics as per general understanding? ஸோ எத்திக்ஸ்ன்றது என்னென்னு கேட்டிருக்காங்க. எத்திக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் பிஸ்னஸ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ். லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி படிக்கிறதா வந்து எத்திக்ஸே இல்லை. பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் தட் வேரி ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் இல்லை. எத்திக்ஸ்ன்றது காமன் தான், அது இண்டிவிஜுவல் மாறாது. சரிங்களா? இது வந்து டெக்னிக்கல் எத்திக்ஸ்ன்றது ஒரு டெக்னிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன பண்ணணும், ரெகுலேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இல்லை. எத்திக்ஸ்ன்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி அது வந்து இண்டிவிஜுவல் பொறுத்து மாறுற ப்ரிஃபரன்ஸும் கிடையாது. This is a discipline dealing with moral duty, a set of moral principles. ஸோ இது கரெக்ட். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சயின்டிஃபிக் தியரியும் கிடையாது. ஸோ இது ஜென்ரலாக நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ எத்திக்ஸ் பிரின்சிபல் கேன் தேர் கன்சிடர்ட் யூனிவர்சல். ஸோ ப்ரிஸ்கிரிப்டிவ் இன் நேச்சர், மீனிங் இட் இஸ் கன்சர்ன்ட் வித் வாட் பீப்புள் ஆட் டு டூ, நாட் மியர்லி டிஸ்கிரைபிங் வாட் தே கரண்ட்லி டூ. சரிங்களா? ஸோ ஆன்சர் சி இஸ் தி ஆன்சர். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதான் வந்து மே 2025 உள்ள நம்ம பிரின்சிபல்ஸ் அண்ட் பேங்கிங்ஸ் ஆஃப் பேங்கிங் உள்ள கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின்ஸை வச்சு நம்ம கான்செப்ட்ஸை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.